சிறு சின்ன கடுகு சேர்த்தாலும் காரம் போய்க்குமா, அது மாதிரி இந்த சிறு சின்ன விஷத்தன்மைகள் பூரா போகும். தினந்தோறும் ஒரு 2 ஆளா 3 ஆளா சாப்பிடலாம். அங்கே பாருங்க இப்படி மென்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சாப்பிட மலை சின்னி, இது சிறு சின்னி இல்லை, மலை சின்னி. மலை சிறு சின்னி. ஆமாம். தினந்தோறும் இப்படி சாப்பிட்டோம்னா அம்மாசா பௌர்ணமிக்கெல்லாம் அங்கே வரைக்குது, இங்கே அரைச்சிட்டு தடி தட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் காணாமல் போயிடும். பாலத்தையும் பூரேன் வண்டுகடி சூரியசம் அது பூரா காலியாகும். விஷம் உடம்புல எந்த விஷம் இருந்தாலும் எடுத்து வெளியே விடுவோம். விஷத்தை வெளியே கூட அற்புதமான மூலிகை. 2 மிளகு வச்சு சாப்பிட்றதில்ல, 2 இலை 2 மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா விஷத்தை பூரா எடுத்துடும். அற்புதமான அருமையான வேலை செய்யக்கூடிய சிறு சின்னின்னு பேர். நீங்கள் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 2 வெத்தலை 2 ஒரு 5-6 மிளகு போட்டு கஷாயம் வச்சு தினந்தோறும் கஷாயம் வச்சு குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க நீர் அது பாட்டுக்கு பிரியும். அதோட படிகாரம் ஒரு மிளகு அளவு போட்டின்னு வச்சுக்க, அழகா பிரியும். சொட்டு சொட்டா வரும்போதெல்லாம் அழகா ஸ்பீடாக போகும். இது வந்து குப்பைமணி தலை மாதிரியே லைட்டாக இருக்கும். இது நீளமாக இருக்கும், குப்பைமணி தலை வட்டமாக இருக்கும், வெத்தலை மாதிரியே நீளமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை கொஞ்சம் மோந்து பாருங்க, நல்லா கமகமான வாசம் வரும். நல்லா மோந்து பாருங்க, நல்லா வருதுங்களா, நல்ல ஒரு சூப்பராக வாசம் வரும். அதுதான் சிறு சின்னின்னு அடையாளம். மக்களை பார்த்துக்கோங்க, இதுதான் சிறு சின்னி, மலை சிறு சின்னி. இதோட இலை அமைப்பு இப்படி தான் இருக்கும். நிறைய மற்ற செடிகளை மாதிரியே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக கவனித்து இது பண்ணிக்கணும். நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க.